சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு நீதியின் வெற்றி. 2020 நடந்த ஒரு சம்பவம் முழு தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு தந்தையும் அவரது மகனும் போலீஸ் காவலில் உயிரிழந்தனர். 6 ஆண்டுகள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இன்று அந்த வழக்கில் முக்கிய தீர்ப்பு வந்துள்ளது. சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் 9 போலீசாரும் குற்றவாளிகள் என்று மதுரை கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இது சாதாரண தீர்ப்பு அல்ல. இது ஒரு குடும்பத்தின் நீதி போராட்டத்திற்கு கிடைத்த பதில். சாத்தான்குளம் என்ற சிறிய நகரம் 2020 ஜூன் மாதம் நாடு முழுவதும் கொரோனா ஊரடங்கு நடைமுறையில் இருந்தது. அந்த நேரத்தில் ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் செல்போன் கடையை திறந்ததாக கூறி போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அந்த விசாரணை பின்னர் ஒரு கொடூரமான தாக்குதலாக மாறியது. அவர்களை கடுமையாக தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பின்னர் மருத்துவ உதவி கூட சரியாக அளிக்கப்படவில்லை. அதன் விளைவாக ஜூன் 22 பென்னிக்ஸ் உயிரிழந்தார். ஜூன் 23 ஜெயராஜ் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல, முழு இந்தியாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த சம்பவம் வெளிவந்தவுடன் மக்கள் கோபத்தில் வெடித்தனர். சாலை மறியல் போராட்டங்கள் ஏற்பட்டது. இதன் பின்னர் மதுரை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை தொடங்கியது. அதன் பிறகு இந்த வழக்கு மத்திய புலனாய்வு நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டது. சிபிஐ தீவிரமாக விசாரணை நடத்தியது. மொத்தம் 10 போலீசார் கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் பின்னர் உயிரிழந்தார். மீதமுள்ள 9 போலீசார் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளிகளாக இருந்து வந்தனர். இந்த வழக்கு ஒரு சாதாரண வழக்கு இல்லை. மொத்தம் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள், 2000 பக்கங்களுக்கு மேல் ஆவணங்கள், பெண் போலீஸ் ரேவதி போன்ற முக்கிய சாட்சிகள் நேரில் பார்த்த விவரங்களை கூறினர். விடிய விடிய தாக்கினர் என்ற சாட்சியம் வழக்கின் திருப்பு முனையாக மாறியது. மேலும் செல்போன் டவர் சிக்னல்கள் கூட அந்த நேரத்தில் போலீசார் அனைவரும் அங்கு இருந்ததை உறுதி செய்தது. இதனால் சிபிஐ தரப்பின் குற்றச்சாட்டுகள் உறுதியானது. மார்ச் 23, 2026 மதுரை மாவட்ட கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் நீதிபதி முத்துக்குமரன் 265 பக்க தீர்ப்பை வாசித்தார். அந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள்: 9 போலீசாரும் குற்றவாளிகள், போலி ஆவணங்கள் தயாரித்துள்ளனர், சாட்சியங்களை மறைக்க முயற்சி செய்துள்ளனர், தாக்குதல் நடந்தது உறுதி. இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறது: சட்டம் யாரையும் விட்டுவிடாது. இந்த தீர்ப்புக்கு பிறகு ஜெயராஜின் மனைவி மற்றும் மகள் உணர்ச்சியுடன் பேசினர். 6 ஆண்டுகளாக போராடி வந்தோம், இன்று உண்மை வென்றது. அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான விஷயம்: எங்களைப் போல வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இது ஒரு குடும்பத்தின் வேதனை மட்டுமல்ல, சமூகத்திற்கான ஒரு எச்சரிக்கை. இப்போது அனைவரும் எதிர்பார்ப்பது மார்ச் 30 தீர்ப்பு அன்று அந்த 9 போலீசாருக்கும் தண்டனை அறிவிக்கப்படும். அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தண்டனைகள் ஆயுள் தண்டனை அல்லது அதிகபட்ச தண்டனை. இந்த தீர்ப்பு இந்த வழக்கின் இறுதி கட்டமாக இருக்கும். சாத்தான்குளம் வழக்கு ஒரு குடும்பத்தின் துயர கதை மட்டுமல்ல, இது போலீஸ் பொறுப்பின் முக்கியத்துவம், மனித உரிமையின் அவசியம், நீதித்துறையின் வலிமை என்பதை உலகிற்கு காட்டிய சம்பவம். 6 ஆண்டுகள் கழித்து வந்த இந்த தீர்ப்பு ஒரு பெரிய செய்தியை சொல்கிறது: தாமதமாக இருந்தாலும் நீதி கிடைக்கும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த தீர்ப்பு சரியானதா? கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட நியூஸ் அப்டேட்ஸ்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.